திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 2 பகுதி 4. 4 பாதைகள் ஒன்றாக போகக்கூடிய பாதையாக, தரையெல்லாம் பாறைகள் பதித்து உறுதியாக இருந்த பாதையாக அது இருந்தது. பாறைகளுக்கு நடுவே சாந்து பூசி சமன் செய்திருந்தனர். தேர் ஓடும்பொழுது சத்தமின்றி ஓடியது. மாட்டு வண்டிகள் லேசான அசைவோடு உள்ளே போயின. அரண்மனை வாயிலில் குணசீலனை நிற்க வைத்தான். இவன் வந்தியத்தேவனின் ஆள், மதுரையைச் சேர்ந்தவன். இவனுக்கு கேயூரமாக மீன் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வந்தியத்தேவரின் வீட்டை இவனுக்கு காண்பிக்க வேண்டும். அவரிடம் சொல்லிவிட்டு அந்த வீரன் பின்வாங்கி விடைபெற்று கொண்டு போய்விட்டான். குணசீலனை அந்த அரண்மனை வாயிலில் நிற்க வைத்தார்கள். உள்ளே மிக பிரம்மாண்டமான கல்கோட்டை தெரிந்தது. பெரிய வாசலை அடைத்து சிறிய வாசலை திறந்து வைத்து அதன் வழியே வருவோர் போவோரை கண்காணித்து அனுப்பி கொண்டிருந்தார்கள். கூடைகளை சோதித்தார்கள். மாட்டு வண்டிகளில் உள்ள சாமான்களை இறக்கி பார்த்து பிறகு ஏற்றி அனுப்பினார்கள். அப்படி இறக்கவும் ஏற்றவும் ஆட்கள் வைத்திருந்தனர். அப்படி அரண்மனை வாயிலில் காவல் காக்கும் வீரர்கள் 50 வயதுக்கு மேற்பட்டவராக, நரைத்த கிழவர்களாக, அதே சமயம் கண்டிப்பானவர்களாகவும் இருந்தார்கள். புறம்பாடியில் உள்ள வீரர்கள் இளமையாக இருக்க, உள்ள அலைக்கு வந்ததும் அங்குள்ள காவல் வீரர்கள் மத்திய வயதில் இருக்க, அரண்மனை வாசலில் உள்ளவர்கள் வயதானவர்களாக இருந்தார்கள். இளம் வீரர்களை வெயிலில் நிற்க வைத்து, மத்தியமான வீரர்களை தெருக்களில் உலாவர வைத்தும், வயதான வீரர்களை நிழலாக உட்கார வைத்தும் சோழர்கள் பிரித்திருக்கிறார்கள் என்பது தெரிந்தது. ஒவ்வொரு செயலிலும் சோழர்களுடைய நேர்த்தியை கண்டு குணசீலன் வியந்து போனான். யோசனையற்று இவர்கள் எதையுமே செய்வதில்லை என்பதை புரிந்து கொண்டான். இரட்டை மாட்டு வண்டியில் உணவு வந்தது. பானை இறக்கப்பட்டது. பெரிய தட்டை இன்னொரு தட்டால் மூடிக்கொண்டு வரப்பட்டது. வீரர்கள் கோட்டை வாயிலுக்குள் உள்ளே இருந்த அறைக்குள் போய் அங்கிருந்த தங்களுடைய தட்டுகளையும் கோலைகளையும் கொண்டு வந்தார்கள். தட்டில் இருந்து சுட சுட அரிசி சாதம் எடுத்து கரண்டிகளால் வீரர்களின் தட்டுகளில் போடப்பட்டது. கறியும் மீனும் கலந்த குழம்பும் சோற்றின் மீது ஊற்றப்பட்டது. துவையல் போன்ற ஏதோ ஒன்றை கூடவே போட்டார்கள். குவளைகளில் கஞ்சியும் மோரும் கலந்து ஊற்றினர். கட்டிக்கொள்ள வெல்லம் ஒன்று ஆளுக்கு ஒரு கட்டியும் கொடுத்தார்கள். கூடுதலாக வெல்லம் வாங்க அவர்களிடையே போட்டி இருந்தது. வீரர்கள் சரிபாதியாய் பிறந்து 4 பேர் சாப்பிட்டு போனார்கள். இன்னும் 4 பேர் உணவுகளை அறைக்குள் கொண்டு போய் வைத்தார்கள். கோட்டை வாயிலில் உள்ள சரிந்த கீற்று கொட்டைகளில் தரையில் உட்கார்ந்து கொண்டு அங்குள்ள சிறிய மேடைகளில் தட்டுகளை வைத்து கையை கழுவி முகத்தை கழுவி வயதான வீரர்கள் உண்ணத் துவங்கினர். சுற்றி பல்லால் கடித்து இழுத்து உறிஞ்சி கலவி சுவைத்து உண்டார்கள். குணசீலனுக்கும் பசித்தது. அரிசியின் நறுமணம் மூக்கை துளைத்தது. ஆனாலும் முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாது அமைதியாக நின்றிருந்தான். உணவு முடிந்ததும் நீர்மோர் குடித்தார்கள். நீர்மோர் குடிப்பதற்குள் துவையல் தொட்டு கொண்டார்கள். பெரிதாக ஏப்பம் விட்டுவிட்டு எழுந்தார்கள். மறுபடியும் முகத்தை துடைத்து கொண்டு வெற்றிலையும் பாக்கும் எடுத்து வாய்க்குள்ள அடக்கி கொண்டார்கள். மற்றவர்கள் போகலாம் என்று சொல்லி காவலுக்கு உண்டான களைப்போடு நின்றார்கள். மற்ற வீரர்கள் வேகமாக சாப்பிட உட்கார்ந்தார்கள். என்ன, எதற்கு நின்று கொண்டே இருக்கிறாய்? வந்தியத்தேவரின் இல்லத்திற்கு போக வேண்டும். ஆள் அனுப்பி இருக்கிறோம். வந்தியத்தேவர் கூப்பிட்டால் போகலாம். கூப்பிடும் வரை இங்கேயே இருக்க வேண்டியதுதான். உணவு எடுத்துக்கொண்டாயா? இல்லை. முட்டாளே, சொல்லக்கூடாதா? உணவு வண்டி போய்விட்டதே. உணவு வண்டி எனக்காக வந்திருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. ஐயா, யார் எங்கே? இவன் சாப்பிடவில்லையாம். உணவு வண்டி போய்விட்டது. யாரேனும் இவனுக்கு உணவு கொடுங்கள். வீரர்கள் திகைத்து நின்றனர். ஒரு வீரன் மெல்ல தட்டை அவனிடம் நீட்டினான். மிகவும் பசிக்கிறது என்றால் இந்த உணவை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னான். குணசீலனுக்கு சட்டென்று உள்ளே நிகழ்ந்தது. அவ்வளவாக பசிக்கவில்லை. வந்தியத்தேவர் பார்த்துவிட்டு நான் உணவு எடுத்துக்கொள்கின்றேன். நிச்சயமாகவா? நிச்சயம். நாங்கள் உணவு சாப்பிடும் பொழுது நீ இருந்து உனக்கு உணவு கொடுக்கவில்லை என்றால் வந்தியத்தேவர் என்னை கோபித்துக் கொள்வார். அதனால் சொல்லுகின்றேன், பசிக்கிறது என்றால் இந்த உணவை எடுத்துக்கொள். நான் உணவுக்கு ஆள் அனுப்பி வாங்கி கொள்ளுவேன். இல்லை ஐயா, இதற்கு நடுவே வந்தியத்தேவர் அழைப்பு வந்துவிட்டால் நான் பாதி உணவில் எழுந்திருக்க வேண்டும். மொத்த உணவையும் நீங்களே சாப்பிடுங்கள். நான் காத்திருக்கின்றேன். சரி, முன் பசிக்கு சற்று நீர் மோராவது கொடி என்று அவன் குவளையை அவனிடம் நீட்டினான். உள்ளங்கையில் துவையலையும் வைத்தான். இஞ்சியும் ஏதோ ஒரு கீரையும் சுண்டைக்காயும் பிரண்டையும் கலந்த துவையல் அது. புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து இருந்தது. ஒரு உருண்டை விழுந்ததும் உள்ளுக்குள் சுரீர் என்று எரிந்தது. வேகமாய் நீர்மோர் குடிக்க வயிற்றில் அது கரைந்தது. நல்ல துவையல் அது. வெகு தூரம் நடந்து வைத்திருக்கிறாய் அல்லவா? இரவு முழுவதும் வயிறு மிகவும் சுத்தமாகும். பயந்து விடாதே என்று அவன் சொன்னான்.
நான் சாப்பிட போகட்டுமா என்று கேட்டான். நல்லபடியாக சாப்பிட போங்கள் என்று குணசீலன் கைகூப்ப அவன் தட்டை எடுத்துக்கொண்டு கீற்று கொட்டகைக்கு போனான். உட்கார்ந்து சாப்பிடவும் துவங்கினான். எல்லோரையும் கிழவராக போட்டு விடவில்லை. 8 கிழவர்களுக்கு நடுவே 9வதாக ஒரு இளைஞனையும் போட்டிருக்கிறார்கள். சட்டென்று எங்கேனும் ஓட வேண்டுமா, எதற்கேனும் வேகமாக செயலாற்ற வேண்டுமா, அப்பொழுது அந்த இளைஞன் செயலாற்றுவான் என்பதற்காக அவனை துணையாக்கி இருக்கிறார்கள். அந்த இளைஞன் கிழவர்களைப் போல் அள்ளி அடித்து கொண்டு சாப்பிடாமல் மிக நாசுக்காக விரல் நுனியில் சோறெடுத்து மெல்ல பிசைந்து அமைதியாக சாப்பிட்டான். அதிக சத்தமில்லாமல் எலும்புகளை உறிஞ்சினான். ஒரு கிழவரை கூப்பிட்டு பெரிய துண்டு மீன் ஒன்றை அவருக்கும் கொடுத்தான். அவர் பேசி சிரித்தபடியே எல்லோரும் சாப்பிட்டனர். வந்தியத்தேவன் வரச் சொன்னதாக ஆள் வந்து நின்றது. வயிறு மோரால் குளிர்ந்திருந்தது. அவன் அந்த வீரனிடம் கைகூப்பி நான் உள்ளே போகிறேன் என்று சொல்லிவிட்டு அரண்மனைக்குள் நுழைந்தான். அங்கு அவனை அழைத்து போக காத்திருந்த வீரனோடு சேர்ந்து கொண்டான். அந்த வீரன் மத்தியம வயது உடையவன். பாண்டிய தேசத்து ஒற்றனாமே நீ? ஆம். பெயர் என்ன? குணசீலன். வா என்னோடு. அமைதியாக அவன் முன்னே நடக்க அவன் பின்னே குணசீலன் கோலூன்றி நடந்து போனான். மற்ற வீரர்களிடம் வேலோ வில்லோ இருந்தது. இங்குள்ள வீரனிடம் கத்தி மட்டுமே இருந்தது. நெஞ்சரியே ஒரு கட்டாரியையும் சொருகி இருந்தான். அவனுடைய ஆடைகள் பொலிவுள்ளதாய் சரிகை இழைகள் கலந்தனவாய் தோள் ஓரங்களில் முத்துக்கள் பதித்தவையாயிருந்தன. அதிகாரியாக இருப்பான் போலிருக்கிறது என்று நினைத்து கொண்டான் குணசீலன். ஆனால் தன்னை பற்றி எதுவும் சொல்ல தயாராக இல்லாத ஒரு முகத்தோடு அவன் நடப்பது தெரிந்தது. குணசீலனுக்கும் பேச பிடிக்கவில்லை. உள்ளே நுழைந்து வலப்பக்கம் திரும்பி ஒரு மகிழ மரத்தடியில் மேடையில் எதிரே உள்ள வாசலுக்கு அழைத்து போனான். அந்த வாசலை தாண்டி மிகப்பெரிய முற்றம் இருந்தது. அதையும் தாண்டி தனித்த ஒரு கட்டிடத்துக்கு பக்கம் நின்றான். இதுவே வந்தியத்தேவரின் வீடு. குந்தவை பிராட்டியாரும் வந்தியத்தேவரும் உள்ளே இருக்கிறார்கள். உன்னை அழைத்து போக ஒரு அதிகாரிச்சி இங்கே வருவார். உன்னை பற்றிய விவரங்களை அவரிடம் வந்தியத்தேவர் சொல்லி அனுப்புவார். உள்ளே போய் அவரை பார்க்கலாம். அதிகாரிச்சி வரும் வரை வெளியிலேயே காத்திரு. அவன் குணசீலனை வாசலில் நிற்க வைத்துவிட்டு போனான். அந்த வாசலிலும் காவல் இருந்தது. அவர்கள் பேசுவதை அந்த காவல் ஆள் கேட்டுக்கொண்டிருந்தான். குணசீலனை பார்த்து உட்காரும்படி சைகை செய்தான். வாசலுக்கு ஒட்டியிருந்த மேடையில் குணசீலன் உட்கார்ந்து கொண்டான். வீட்டு வாசலில் மிகப்பெரிய வேப்பமரம் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது. அந்த மரத்தருகே குளங்கள் நடப்பட்டிருந்தன, சூலங்கள் நடப்பட்டிருந்தன. மிக குளுமையான நிழலை அந்த வேப்பமரம் கொடுத்து கொண்டு இருந்தது. அதிகாரிச்சி என்று பதவியேற்கும் பெண்களை பார்க்க பார்க்க குணசீலனுக்கு வியப்பாக இருந்தது. அந்த பெண்களின் நடையும் கண்களில் காட்டிய அதிகாரமும் கைகள் வீசிய தோரணையும் தொண்டைக்குழியிலிருந்து வரும் பிளறலான சத்தமும் அதட்டலும் சீற்றமும் சட்டென்று முகம் மாறி வருக வருக என்று வரவேற்கின்ற பாங்கும் சற்று கலவரப்படத்தான் வைத்தன. ஒரு பெண்ணால் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள முடியுமா? பாண்டிய தேசத்தில் அரசி கூட இந்த விதம் நடந்து கொள்வதில்லையே. அரசியாயினும் கூட இவ்வளவு அதட்டலும் சீற்றமும் இல்லையே. இவர்களிடம் இருப்பதற்கு என்ன காரணம்? இந்த நிர்வாகத்தை ஒழுங்கு செய்ய முடியுமா? அத்துமீறி ஒருவன் உள்ளே நுழைந்தாள். அவனை இப்படி இந்த அதிகாரிச்சி தடுத்து நிறுத்துவாள். அப்பொழுது யாராவது 2 வீரர்களையே ஏவுவாள். ஏவலுக்கு அடிதடிக்கு ஆள் வைத்து கொண்டு வெறும் அதட்டலை மட்டும்தான் வைத்திருக்கிறாளோ என்று அவன் சந்தேகித்தான். யாரோ ஒரு ஆளை 2 காவலர்கள் தரதரவென்று இழுத்து வந்தார்கள். இழுத்து வரப்பட்டவனுக்கு 20 வயது தான் இருக்கும். சாளுக்கிய தேசத்து பையன் என்பது முகபாவத்திலேயே தெரிந்தது. பெரிய உதடுகள், குறுகிய கண்கள், சிவந்த நிறம், செம்பட்டை தலை, கழுத்தில் உத்ராட்சி கொட்டையும் கட்டியிருந்தான். என்ன என்று அதட்டலாக அந்த அதிகாரிச்சி அவர்களை கை காட்டி நிறுத்தி பேசினாள். பெண்கள் குளிப்பதை ஓலைத்தடுக்கு வழியாக பார்த்து கொண்டிருந்தான். அடித்து இழுத்து கொண்டு வந்தோம் என்று காவலர்கள் சொன்னார்கள். குளித்து கொண்டிருந்தது யார்? அதிகாரிச்சி உடனடியாக விசாரித்தாள். உபசேனாதிபதியின் அகத்து வேலைக்காரி. அந்த வேலைக்காரிக்கு இவன் பார்த்தது தெரியுமா? இல்லை, தெரிவதற்கு நியாயமில்லை. குளியரறை வாசல் வேறு திசையாகவும் இவன் பார்த்த திசை வேறு திசையாகவும் இருந்தது. உபசேனாதிபதியின் கொல்லைப்புறத்திற்கு இவன் போன விதம் எப்படி என்று விசாரித்தீர்களா? விசாரித்தோம். சுவரேறி குதித்து நுழைந்திருக்கிறான். குளிப்பதை பார்த்ததற்காக நுழைந்திருக்கிறான் என்றால் வேலைக்காரி குளிக்கும் நேரம் இவனுக்கு தெரியும் என்றல்லவா ஆகின்றது. இருக்கலாம். ஒரு வேலைக்காரி தான் இந்த நேரத்தில் குளிப்பாள் என்று சொல்லியிருக்கலாமோ? இருக்கலாம். விசாரித்தீர்களா? இல்லை, நான் விசாரிக்கிறேன். அதிகாரிச்சி முன் வந்தாள். அவன் தாடையை பிடித்து தூக்கி பார்த்தாள். தலைமுடியை வருடினாள். காலாகாலத்தில்
எனக்கு திருமணமாகி இருந்தால் உன்னைப்போல் ஒரு மகன் இருந்திருப்பான். நான் உன்னை மகனாக நினைக்கின்றேன். ஒரு பெண் குளிப்பதை பார்ப்பது தவறல்லவா? சாளுக்கிய தேசத்தில் பெண்கள் எப்பொழுதும் குளத்தில் நிர்வாணமாக குளிக்க, ஆண்களில் ஏறும் கரையில் உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்ப்பீர்களா? அப்படி ஒரு நாகரிகம் உங்கள் ஊரில் உண்டா? வேகமாக அந்த இளைஞன் இல்லை என தலையசைத்தான். பிறகு நீ பார்க்க துணிந்திருக்கின்றாயே, என்ன காரணம்? சாளுக்கிய வீரன் மௌனமாக நின்றான். எந்த கேள்வியும் கேட்க தேவையில்லை என்று அங்குள்ள எல்லோருக்கும் தெரிந்தது. ஒரு இளைஞனின் மன அவசரம் என்பது என்ன என்பதும் புரிந்தது. எல்லா காலங்களிலும் எல்லா தேசங்களிலும் உண்டான விடலை விளையாட்டு என்பதும் தெரிந்தது. ஆனாலும் விசாரிக்காமல் விடக்கூடாது. வந்து பார்க்கும்படி உனக்கு அழைப்பு விடப்பட்டதா? அதிகாரிச்சி விசாரித்தாள். அந்த சாளுக்கிய வீரன் கண்கள் லேசாக மிரண்டு பிறகு அமைதியாயின. இல்லை என்று தலையசைத்தான். உனக்கு திருமணமாகிவிட்டதா? இல்லை. உடற்பயிற்சியில் உந்தல் தாங்காமல் இவ்விதம் செய்துவிட்டாய் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அதற்கும் அந்த இளைஞன் பேசாமலே இருந்தான். நீ செய்தது மிகப்பெரிய குற்றம் என்று நான் நினைக்கவில்லை. உலகத்தில் உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் இது குறித்த ஆசை இருக்கும். ஆனால் இன்னொரு முறை இவ்விதம் செய்யாதே. இந்த சோழ தேசம் நாகரிகமான தேசம், பெண்களை மரியாதையாக நடத்துகின்ற தேசம். உனக்கு அந்த வேலைக்காரியின் மீது ஈடுபாடு இருப்பின் அதை வெளிப்படையாகச் சொல். நேரடியாக போய் பேசு. அதை விட்டுவிட்டு இப்படி திருட்டுத்தனமாய் ஒளிந்திருந்து ஓலை இடுக்கு வழியாய் உடம்பு பார்ப்பது என்பது எவருக்கும் லாபமில்லாத விஷயம். அதிகாரிச்சி சொல்ல அலட்சியமாக ஒரு குரல் அந்த சாளுக்கிய வீரனிடமிருந்து வந்தது. அதிகாரிச்சி கடுமையானாள், கூர்மையானாள். அவனை உற்று பார்த்தாள். ஏன், எதற்காக அவ்விதம் குரல் கொடுக்கிறாய்? நான் இங்கே பிடிப்பட்ட வீரன், சோழ தேசத்திற்கு அடிமையாக வந்தவன். நான் யாரிடம் போய் என் மனதை சொல்வது? எவரிடம் போய் என் விருப்பத்தை தெரிவிப்பது? தெரிவித்தால் யார் கேட்பார்கள்? இங்கு மூட்டை தூக்கவும், வீடு பெருக்கவும், சுவரிலுள்ள ஒட்டடைகளை எடுக்கவும் தான் உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறார்களே தவிர என் மனம் என்ன விரும்புகிறது என்பதை எவருமே கேட்பதில்லை. எனவே நானும் சொல்வதற்கில்லை. ஆனாலும் பெண்களை பார்த்தால் பரவசமாகின்ற நினைப்பை என்னால் அடக்கவே முடியவில்லை. குறிப்பாய் இந்த வீட்டு சுவரேறி இந்த வீட்டு பெண்ணை பார்ப்பதற்கு ஏதேனும் காரணம் உண்டா? அதிகாரிச்சி கையை கட்டிக்கொண்டு அவனையே பார்த்தாள். குணசீலன் அவளை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தான். உண்டு. என்ன அது? அவள் மிகவும் வாலிப்பானவள். அந்த வாலிப்பு எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. இவ்வளவு அழகான உடம்பு கருப்பாக இருந்தாலும் இத்தனை கட்டுமஸ்தாக பெண்களால் இருக்க முடியுமா என்றுதான் வியப்பு ஏற்பட்டது. சாளுக்கிய தேசத்து பெண்கள் சிகப்பாக இருந்தாலும் ஒல்லியாகத்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு உடம்பின் அங்கங்கள் சிறியவாகத்தான் இருக்கும். இத்தனை உரமான பெண்ணை நான் இதுவரை பார்த்ததில்லை. தெருவில் போகும் பொழுதெல்லாம் அவளை பின்தொடர்ந்துதான் போவேன். அவள் எங்கு நின்றாலும் அவளுக்கு அருகே நிற்பேன். என்னை பார்க்க மாட்டாளா என்று ஆசைப்படுவேன். அவள் பார்த்துவிட்டு அலட்சியமாக போவாள். இன்று யாரோ கூப்பிட்ட போது குளித்துவிட்டு வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு போனாள். நான் அவர்கள் வீட்டு சுவர் அருகே காத்து கொண்டிருந்தேன். அவள் வந்ததும் சுவரேறி குதித்து ஓலை தடுப்பு வழியாக பார்த்தேன். இது தவறு இளைஞனே. இந்த ஆசை உன்னை கொலை முயற்சியில் அல்லது பெரும் திருட்டில் கொண்டு போய் விட்டுவிடும். உன்னுடைய ஆவலாதிகள் எனக்கு புரிகின்றது. ஆனாலும் உபதளபதியின் வீட்டு சுவரேறி குதித்து பெண்ணுக்காக என்றில்லாமல் உபஜனாதிபதியை கொலை செய்வதற்காக நீ குதித்தாய் என்று குற்றம் சாட்டப்பட்டால் யாரும் எதுவும் செய்ய முடியாது. எனவே இன்னொரு முறை இந்த தவறு செய்யாமல் இருக்க வேண்டும். எனவே மன்னிப்பு கேட்டுவிட்டு வெளியே போய்விடு. அந்த இளைஞன் தயங்கினான். பல்லை கடித்தான். அவன் உதடுகள் துடித்தன, கைகள் இறுகின, மூச்சு சீரலாய் வழிவந்தது. ஏன் வேகமாக மூச்சு விட்டாய்? மன்னிப்பு கேள் என்றதும் சோழ தேசத்தில் கேட்பீர்கள் போல் இருக்கிறது. எதற்காக புதர்வோரம் சென்றாய்? சோழ தேசத்தை அழுக்காக்கி விட்டு வீட்டீர்கள் என்று கூவி விடுவீர்கள் போலிருக்கிறது. ஒரு பெண்ணின் வாலிப்பை பார்த்ததற்காக நான் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது என்று சீற்றத்துடன் சொன்னான் அவன். அதிகாரிச்சி முன்னேறினாள். பளிச்சென்று அவன் தொண்டையை பிடித்தாள். அழுத்தி உலுக்கினாள். ஓங்கி அறைந்தாள். அவன் நிலை குலைந்தான். சுவரோரம் சாய்ந்து கொண்டான். அந்த பெண் உன் தங்கையாக இருந்தால் என்ன செய்வாய் என்று அதிகாரிச்சி அவன் தலையை சுவரோடு அழுத்திய வண்ணம் கேட்டாள். அது உன் தாயாக இருந்தால் எத்தனை பேரை வேடிக்கை பார்க்க அனுமதிப்பாய்? நீ செய்தது தவறு என்பதை தெளிவாக சொன்ன பிறகும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று அடம் பிடித்தால் அது அயோக்கியத்தனம். சோழ மண்டலத்தில் உனக்கு சில சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன.
ஆனால் அத்துமீறினால் கூட கேட்பார் இல்லை என்று நினைத்து கொண்டாயிருக்கிறாய். அது தவிர உன்னுடைய அசைவு சிறிது தவறானாலும் சோழ தேசத்தில் மிக பயங்கரமாக விசாரிக்கப்படும், மிக பலமாக தண்டிக்கப்படுவாய். இங்கு 6 கசையடிகள் கொடுத்து வெளியே அனுப்புங்கள் என்று அதிகாரிச்சி உத்தரவிட்டால் அவனை முற்றத்திற்கு இழுத்து போனார்கள். ஒரு வீரன் அவன் பின்பக்கம் கைகளை இழுத்து கயிற்றால் கட்டி நிறுத்தினான். 2 வீரர்களும் அங்குள்ள வீரர்களிடம் சவுக்கை கேட்டு வாங்கி கொண்டார்கள். சவுக்கு சொடுக்கும் சத்தம் கேட்டு அக்கம் பக்கம் நடந்து போனவர்கள் நின்று வேடிக்கை பார்த்தார்கள். அந்த இளைஞன் நடுமுற்றத்தில் இருக்க மாறி மாறி ஆளுக்கு 3 முறை சவுக்கால் வீசி அவனை விளாசினார்கள். சிகப்பாய் மெல்லிய இரத்தக் கோடுகள் தெரிந்து பிறகு அதிலிருந்து இரத்தம் ஊரெடுத்தது. உடம்பில் வழியத் தொடங்கியது. அதிகாரிச்சி உள்ளே யாருக்கோ குரல் கொடுக்க ஒரு நீர்ப்பானையோடு ஒரு பெண் ஓடி வந்தாள். அவன் அழத் துவங்கியிருந்தான். அவனை தோள் பிடித்து ஒரு ஆள் உட்கார வைக்க அவன் தலையில் நீரை கொட்டினார்கள். நீரின் குளுமையில் உடம்பு நனைந்ததும் இரத்தம் வழிவது நின்றது. துணியால் ஒரு வீரன் அவன் ஈரத்தை துடைத்தான். வைத்தியர் போல் யாரோ ஒருவர் வந்து அவன் காலங்களில் வேகமாக மருந்தை தடைந்தான். அணிலின் வாளால் செய்யப்பட்ட தூரியை மருந்தில் குழைத்து மடமடவென்று அவன் காயன் முழுவதும் தடவினார் வைத்தியர். அவன் கைக்கட்டுகளை அவிழ்த்து விட்டு விட்டார்கள். போ என்று சொன்னார்கள். அவன் தலையை குனிந்த வண்ணம் முற்றத்தை விட்டு வீரர்கள் பின்தொடர வெளியே போனான். இனி அவன் உள்ளாலையில் இருக்க வேண்டாம், புறம்பாடிக்கு அனுப்பிவிடுங்கள் என்று பின்னால் இருந்து அதிகாரிச்சி உரத்து குரல் கொடுத்தாள். சோழ வீரர்கள் சரி என்று தலையை ஆட்டிவிட்டு அவனை நடத்தி அழைத்து போனார்கள். அந்த பெண்ணின் வேகத்தையும் விவேகத்தையும் பார்த்து குணசீலன் பரவசமானான். சோழ தளபதிகள் அங்கே படையெடுத்து போய்விட வெகுகாலம் எல்லையில் சுற்றி கொண்டிருக்க அரசியல் நிர்வாகத்தையும் வீட்டு நிர்வாகத்தையும் அரசாங்க சக்கரத்தையும் இம்மாதிரி கெட்டிக்கார பெண்கள் நிர்வாகம் செய்தார்கள். நிர்வாகம் செய்து பழக்கப்பட்டு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறார்கள். தெளிவாக யோசிக்க இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு விட்டது. யார் நீ? அந்த அதிகாரிச்சியின் அதட்டல் இப்பொழுது குணசீலனை நோக்கி பாய்ந்தது. என்னை வந்தியத்தேவர் தேர்வு செய்து தஞ்சைக்கு அழைத்து வந்தார். வந்தியத்தேவர் அரண்மனைக்கு சோழ வீரர்கள் கூட்டி வந்தார்கள். நான் வந்தியத்தேவருக்காக காத்திருக்கின்றேன். உள்ளே சொல்லப்பட்டு விட்டதா? எனக்கு அது தெரியாது. எப்படி தெரியாமல் இருக்கலாம்? உன் வருகை உள்ளே சொல்லப்பட்டு விட்டதா என்பது தெரிந்தால்தானே நீ இங்கு இருப்பதற்கு அர்த்தம் இருக்கும். இல்லையெனில் வேவு பார்க்க வந்திருக்கிறாய் என்று நினைத்து கொள்ள முடியாதா? உங்களை வேவு பார்த்து என்ன செய்வது? யாரிடம் போய் தகவல் சொல்வது? தகவல் சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள்? குமரியிலிருந்து வேங்கடம் வரை எல்லோரையும் அடித்து புலிக்கொடியை நாட்டி விட்டீர்கள். உங்களை எதற்கு நான் வேவு பார்க்க வேண்டும்? சரி, நீ யார்? குணசீலன், பாண்டிய நாட்டு வீரன், ஒற்றற்படை உபதளபதி. நீ வருவாய் என்று எனக்கு சொல்லப்பட்டது. அவள் கேயூரம் சுட்டிக்காட்டி எப்பொழுது கொடுத்தார்கள் என்று கேட்டாள். அவன் புறம்பாடியில் தரப்பட்டது என்று பதில் சொன்னான். பாண்டிய நாட்டின் எந்த பகுதியிலிருந்து வருகிறாய்? வைகை நதியா அல்லது வேறு இடமா? அவன் தன் சேர தேசத்து எல்லை பகுதியை சொன்னான். மலை நாட்டைச் சேர்ந்தவன் என்பதையும் விவரித்தான். வந்தியத்தேவர் சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார். சற்று நேரத்தில் முடிந்துவிடும். வா, இங்கு உட்கார். திருமணமாகிவிட்டதா உனக்கு? இல்லை. ஏன்? உன்னை பார்த்தால் 25 அகவைக்கு மேலும் தெரிகிறதே. ஆம், போர் என்று அலைந்து பல்வேறு திக்கிற்கும் நகர்ந்து திருமணம் பற்றிய சிந்தனையை மறந்துவிட்டது. எனக்கு புரிகிறது. விடுதலை கொடுத்தும் ஏன் போகாமல் இருக்கிறாய்? பாண்டிய தேசத்திற்கு போகலாம் என்று சோழ வீரர்கள் சொல்லியிருப்பார்களே. சொன்னார்கள். நான் தான் போகவில்லை. என்ன காரணம்? ராஜராஜ சோழர் மிகப்பெரிய கோவில் ஒன்றை கட்டுகிறார் என்றும் அந்த கோயில் பணிக்கு ஆட்கள் தேவை என்றும் சொல்லப்பட்டது. நான் சிவனுக்கு பிரியமானவன். சிவனுக்கு ஏதேனும் செய்ய விரும்பினேன். கோவில் கட்டுவதில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அவ்வளவுதானா? இல்லை, அதற்கு மேலும் உண்டு. என்ன? பாண்டிய தேசத்தினுடைய நாகரிகம் வேறு விதமானது. சோழ தேசத்தின் நாகரிகத்தை நான் கற்றுணர்ந்து இங்கு உண்ணுகின்ற உணவு போலவும் உடை போலவும் பேச்சு போலவும் நடத்தைகள் போலவும் பாண்டிய தேசத்தில் கொண்டு போய் சொல்வதற்கு இருக்கின்றேன். சோழ தேசத்தை நன்கு தெரிந்து கொள்வதற்காக இங்கு தங்க விரும்புகின்றேன். வேறு எங்கும் இருப்பதை விட சோழ தேசத்தை புரிந்து கொள்ள தஞ்சையில் இருப்பதுதான் சிறந்தது என்று சொன்னார்கள். ஆகவேதான்
திருவொற்றியூரில் இருந்து தஞ்சை வரை நாங்கள் கோவில் பணிக்காக நடைத்து அழைக்கப்பட்டோம். இப்பொழுது கூட எங்கே கோவில் பணி நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறது. வந்தியத்தேவரை பார்த்து பேசி அனுமதித்து விட்டால் நான் கோவில் பணி செய்யும் இடத்திலேயே அதற்கு அருகிலேயே குடிசை போட்டுக்கொண்டு அங்கேயே அமர்ந்து விடுவேன். வந்தியத்தேவர் உன்னை கோவில் பணிக்கு அனுப்பப் போவதில்லை. பிறகு தனக்கு அந்தரங்க ஆளாக வைத்து கொள்ளப் போகிறார். எங்கெல்லாம் வந்தியத்தேவர் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் நீயும் இருக்க வேண்டும். அடைப்பக்காரனா முட்டாள்! சோழ தேசத்தில் ஒரு போர் வீரனை வெறும் வெற்றிலைப்பாக்கு மடித்து கொடுப்போனாக யாரும் நடத்த மாட்டார்கள். சோழ தேசத்தின் அடிநாதமே மனிதர்களை மதிப்பதுதான். போரோ போரற்ற காலமோ மனிதர்களுடைய புத்தியை, யோகியதையை, திறமையை மதிப்பது, குறைகளை பெரிதுபடுத்தாமல் இருப்பது. சற்று முன் இங்கு வந்து தண்டிக்கப்பட்டானே அந்த இளைஞன், பாண்டிய தேசத்தில் வேறொரு மனைவி குளிக்க அல்லது வேறு ஒரு பொன் குளிக்க எட்டு பார்த்தால் என்னாகும்? சிரச்சேதம் செய்திருப்பார்கள். இங்கு செய்யப்படவில்லையே. ஏன்? எனக்கும் அது புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. 20 வயது இளைஞன் கைது செய்யப்பட்டு இங்கு வந்திருக்கிறான். அவன் காமத்திற்கு என்ன வழி? எது வடிகால்? அவன் வாழைப்பான பெண்ணை பார்த்த பொழுது உயிரையும் திறனமாக மதித்துத்தானே சுவரேறி குதித்து வேடிக்கை பார்த்திருக்கிறான். அவன் உடம்பு அவஸ்தை எவ்வளவு பெரியது! அதற்கு போய் தண்டனை வழங்க வேண்டுமா என்ன? எச்சரித்து விட்டுவிட்டோம். இது இயல்பு என்று எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. விட்டுவிட்டால் மறுபடியும் வேறு இடத்திற்கு போய் அவன் வேடிக்கை பார்க்க மாட்டானா? வேறெங்கேனும் ஒரு பெண்ணை தனி இடத்தில் கைப்பற்றி இழுத்து தழுவ மாட்டானா? குணசீலன் அதிகாரிச்சியிடம் கேட்டான். அவளோடு செல்லாவிப்பது அவனுக்கு பிடித்திருந்தது. உள்ளே ஒரு மன இறுக்கத்தையும் தளர்த்தியது அது. அப்படி செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த சவுக்கு அடிகள். ஒரு எச்சரிக்கை. சவுக்கு அடி மட்டுமல்ல, உடனடியாக அதற்கு உதவியும் செய்யப்பட்டது. வைத்தியம் பார்க்கப்பட்டது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தஞ்சை நகரம் முழுவதும் உன்னைப் போல் அவனைப் போல் வீரர்கள் ஆயிரமாய் நிறைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேலைக்காரியையும் அரசிகளையும் அரசியின் தோழிகளையும் வாயை பிளந்த வண்ணம் வேடிக்கை பார்க்கிறார்கள். கண்களில் காமம் ததும்ப ஏதேதோ பேசுகிறார்கள். அவர்களுடைய இந்த மனநோக்கை திசை திருப்பத்தான் மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜதேவர் வேறு வழி ஒன்று செய்திருக்கிறார். தஞ்சை முழுவதும் தளிச்சேரி பெண்களை கொண்டு வந்து நிரப்பியிருக்கிறார். நாளை அல்லது மறுநாள் அவர்கள் தளிச்சேரி பெண்கள் வீதி ஓரங்களில் ஆட்டப்பாட்டங்களில் ஈடுபடுவார்கள். போராலும் போரில் கைது செய்யப்பட்டதாலும் அடிமையாக அழைத்து வரப்பட்டதாலும் மன அவசதிக்கு உள்ளான அந்த வீரர்களுக்கு இந்த ஆட்டமும் பாட்டமும் சுகம் தரும், அமைதியை ஏற்படுத்தும். உனக்கு அந்த மாதிரி பெண்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இல்லையா? இல்லை. ஏன்? நான் உங்களருகே உங்களை பார்க்கபடியே இருக்க விரும்புகின்றேன். சட்டென்று அந்த அதிகாரிச்சியின் முகத்தில் மாறுதல் ஏற்பட்டது. ஏன்? என்னை எதற்காக பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாய்? எனக்கு அழகான பெண்ணை விட திறமையான பெண்களின் மீதுதான் காதல் உண்டாகும். நீங்கள் பேசியதும் உத்தரவிட்டதும் தீர்ப்பு சொன்னதும் எனக்கு வியப்பை கொடுக்கின்றன. கெட்டிக்கார பெண்களைத்தான் என்னால் மதிக்க முடிகிறது. அந்த அதிகாரிச்சி வாய்விட்டு சிரித்தாள். என்ன, என்னை நேசிக்கின்றாயா? அது போன்ற ஒரு உணர்வு, ஒரு வியப்பு கலந்த உணர்வு, உங்களை அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை ஏற்படுகிறது. உங்களோடு பழக வேண்டும், உங்களிடம் பல கேள்விகள் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நீங்கள் யாருக்கு பிறந்தீர்கள்? எப்படி வளர்ந்தீர்கள்? ஏன் அதிகாரிச்சியாக மாறினீர்கள்? உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? உங்கள் கணவன் யார்? உங்களுக்கு குழந்தைகள் என்று கேட்க கேட்க அதிகாரிச்சி இடி முழக்கம் போல் வாய்விட்டு சிரித்தாள். அவளுக்கு அருகே வந்து தோளில் கை வைத்தாள். எனக்கும் உன்னை பிடித்திருக்கிறது. உன்னுடைய ஆவல் உண்மையாக இருக்கிறது. சோழ தேசத்தை தெரிந்து கொண்டுதான் பாண்டிய தேசத்திற்கு போகேன் என்கின்ற உன்னுடைய எண்ணம், கவலை நியாயமானது. உன்னுடைய உண்மையான தாய்நாட்டு பற்றி நான் புரிந்து கொள்ளுகின்றேன். நீயும் நானும் தமிழ் பேசுகிறவர்கள். தமிழ் வளர்த்த சங்கம் உன்னுடையது. மதுரை தமிழுக்கு உரமிட்டது. நமக்குள் வேதமோ அடிதடி ரகளையோ தேவையற்றது. பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் நடுவில் பல போர்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். பல உயிர்கள் பலியாகுவதை நிறுத்தி இருக்கலாம். ஏனோ விதி அப்படி செய்யவில்லை. இனிமேலாவது அந்தவித பிரிவுகள் இல்லாமல் நாம் ஒற்றுமையாக இருக்க விரும்ப வேண்டும். சோழர்கள் பாண்டிய தேசத்தை ஆட்சி செய்வதை விரும்பவே இல்லை. அதனால்தான் அங்குள்ள சோழ பிரதிநிதிக்கு சோழ பாண்டியன் என்று பெயரை வைத்திருக்கிறார். உடையார் ஸ்ரீ ராஜராஜதேவர் அதிகாரிகளே எல்லாம் பாண்டியர்களாகவே இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தும் இருக்கின்றார். அப்படியே இருந்தும் வருகிறார்கள்.
ஒருவேளை நீ பாண்டிய தேசத்தில் இருந்தால் நீயும் அங்கு ஒரு நல்ல அதிகாரியாக இருந்திருப்பாய். வாய்விட்டு இப்பொழுது குணசீலன் சிரித்தான். அங்கு போய் வெறும் அதிகாரியாக இருப்பதில் என்ன லாபம்? அதிகாரம் முழுவதும் சோழர்கள் கையில் இருக்கிறது. அங்கு வெறும் பொம்மையாக இருப்பதைக் காட்டிலும் இங்கு அடிமையாக சுற்றி கொண்டிருப்பது நல்லது என்று தோன்றியது. என்னுடைய முதல் ஈர்ப்பு கோவில், அடுத்த ஈர்ப்பு சோழ தேசத்தின் நிர்வாகம், அதற்கு அடுத்த ஈர்ப்பு சோழ தேசத்தின் பெண்கள், அதற்கடுத்த ஈர்ப்பு. பேசாமல் மெல்ல குணசீலன் நிறுத்தினான். சொல், நான்காவது ஈர்ப்பு என்ன? வல்லவரையர் வந்தியத்தேவர். இவரை சந்திக்க வேண்டுமென்று நான் மிகவும் ஆசைப்பட்டேன். விதி அவருகரையே என்னை கொண்டு வந்து சேர்த்து விட்டது. என்னை பார்த்ததும் வந்தியத்தேவர் நெருங்கி வந்து தலையை தடவினார். எனக்கு அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்படி என்ன வந்தியத்தேவரின் மீது பற்று? அதிகாரிச்சி கைகளை கட்டுக்கொண்டு இடதுபுஜத்தை சுவரில் சாய்த்து கொண்டு சற்று கோணலாக நின்றபடியே குணசீலனை பார்த்து கேட்டாள். அந்த ஒயில், அவளின் வடிவமைப்பு குணசீலனுக்கு பிடித்திருந்தது. உடம்பை தாண்டி முகத்தில் ஒரு துருதுருப்பும் கண்களில் ஒரு ஒளிவீச்சும் இருப்பதை அவன் உணர்ந்தான். அவளோடு பேசுவதற்கு ஆசைப்பட்டான். வந்தியத்தேவர் நடுநாட்டை தாண்டி தொண்டை மண்டலத்தின் ஆரம்பத்தில் இருக்கின்ற ஒரு தேசத்தின் தலைவர். திருவல்லம் என்கின்ற ஊரில் அரச பரம்பரையில் வந்தவர். அவர் இளவரசர் கூட அல்ல, அரசரின் 3வது மனைவிக்கு மகனாக பிறந்தவர். பிறகு திருவல்லத்தில் எந்த பதவியும் கிடைக்காது என்று தெரிந்து தஞ்சையை நோக்கி தனியாக பயணப்பட்டவர். எலிக்கு தலையாக இருப்பதை விட சிங்கத்திற்கு வாளாக இருக்கலாம் என்று நினைத்து அவர் தஞ்சையை நோக்கி வந்திருக்கக்கூடும். ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞன் இந்த தஞ்சை நாடி பிடித்து பார்த்திருக்கும் உலுக்கி என்ன என்று விசாரித்திருக்கும். அவர் உண்மையிலேயே உரமுள்ளதா என்று பரீட்சித்தும் பார்த்திருக்கும். அத்தனை பரீட்சையிலும் தேறி எல்லா சோதனைகளையும் தாண்டி சோழர்களின் குலக்கொடியான குந்தவையை கைப்பிடித்து அவருடைய ஜாதக அபிஷேகம், புத்தி கூர்மை, திறமை. ஆனால் இங்கும் பிரச்சனை தான் இருக்கின்றது. சோழர் குலக்கொடியை மணந்துவிட்டு சோழர்கள் கொண்டாடுகின்ற குந்தவை தேவிக்கு கணவனாக வந்துவிட்டு அப்படி கணவனாக இருக்கின்ற பொழுதே சோழ தேசத்திற்கு வரும் அதிகாரியாகவும் இருக்க வேண்டும். இப்பொழுது அவர் அரசர் அல்ல, இளவரசர் அல்ல, பெருந்தனம் என்று அழைக்கப்படும் ஒரு அதிகாரி, படைத்தளபதி. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு இணையாகவோ, இளவரசர் ராஜேந்திரனுக்கு இணையாகவோ அல்லது பிரம்மராயருக்கு அருகில் அமரவோ கூட முடியாதபடி இன்னும் ஒருபடி கீழே இருக்க வேண்டியவர். அப்படி இருப்பதற்கு சம்மதித்து சோழ தேசத்தில் தன்னை கரைத்து கொண்டு அதற்காக தன்னுடைய வாழ்நாளையும் புத்தி கூர்மையையும் உடல் வலிமையையும் மனத்துணிவையும் சமர்ப்பணம் செய்திருக்கின்றார். ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவனாகவும் வாழ்கின்றார், நல்ல அதிகாரியாகவும் இருக்கின்றார். எனக்கு தேசத்தை பிரித்து பங்கு போட்டு ஒரு அரியாசனமும் ஒரு பீடமும் தாயென்று கேட்கவில்லை. மனமுவந்து உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருடைய தலைமையை ஏற்று ராஜேந்திர சோழனின் தலைமையையும் ஏற்று ஒரு அதிகாரியாக மட்டுமே பணிபுரிகிறார் என்றால் அவர் மனம் எத்தனை விசாலமானது, அவருடைய தெளிவு எத்தனை உயர்வானது. அவர் பெரும் தனப்படும் எனும் அதிகாரிதான். ஆனாலும் அவரை போர் வீரர்கள் அரசரைப் போல் பார்க்கின்றார்கள். பெரியவர்கள் அவரை வணங்கி துதிக்கிறார்கள். நல்லவர்கள் எல்லாம் கைகட்டி நிற்கிறார்கள். ஊர் மக்கள் அவரை பார்த்தவுடன் மேல் துண்டை வீசி அவர் பெயரை சொல்லி வாழ்த்துகிறார்கள். பெண்கள் குலவியிடுகிறார்கள். குழந்தைகள் அவருக்கு அருகே போய் வியப்போடு பார்க்கின்றன. அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அந்த அதிகாரிச்சி முகம் அசைக்காது கேட்டாள். அவர் அதிகாரத்தால் சோழ மக்களின் இடத்தை பிடிக்கவில்லை. அவருக்கு பதவி தேவையில்லை. பண்பால், அன்பால், நல்ல குணத்தால் சோழ மக்களை வந்தியத்தேவர் கட்டி போட்டிருக்கிறார். மன்னரை கண்டு பயப்படும் ஜனங்கள் வந்தியத்தேவரை நெருக்கமாக நின்று பார்க்கின்றனர். குந்தவி தேவியாரிடமும் வந்தியத்தேவரிடமும் தங்கள் குறைகளை பயமின்றி சொல்லலாம் என்று நினைக்கிறார்கள். இது மிகச் சாமர்த்தியமான விஷயம், அதீத புத்திசாலித்தனம். சோழ தேசத்தை ஆட்சி செய்வது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அல்ல, பிரம்மராயரும் அல்ல, வந்தியத்தேவரும் குந்தவி பிராட்டியாரும் தான் என்பதுதான் என்னுடைய எண்ணம். போக போக இதை நான் தெளிவாக புரிந்து கொள்வேன் என்று நினைக்கிறேன். உரத்த குரலில் மனம் விட்டு குணசீலன் அதிகாரிச்சியிடம் பேச பின்னால் இருந்து கைத்தட்டும் மெல்லிய சத்தம் கேட்டது. குணசீலன் திரும்பி பார்த்தான். அங்கே குந்தவி தேவியார் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் இடுப்பில் கை வைத்தபடியே முகத்தில் புன்னகையோடு வந்தியத்தேவர் குணசீலனை பார்த்து கொண்டிருந்தார். குந்தவை நாச்சியாரின் அந்தரங்க அதிகாரியாக தான் கைத்தட்டினார்கள் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிந்தது.
எஜமானன் இருக்கும் பொழுதே மற்றவர்களை பாராட்டுவது என்பது வேறு. எந்த தேசத்திலும் வேறு எந்த ஊழியரும் செய்ய முடியாது. ஆனால் சோழ தேசத்தில் செய்ய முடியும். எஜமானரை பாராட்ட முடியும். ஏன் என்னை பாராட்டவில்லை என்று எஜமானரை கேட்க முடியும். எஜமானர் முன்னே இன்னொருவரை புகழ்ந்தும் உரைக்க முடியும். வந்தியத்தேவரை தாண்டி கொண்டு குந்தவை நாச்சியார் முன்னேறி வந்தார். குணசீலன் வியப்போடு பார்த்தான். இதுவும் பாண்டிய தேசத்தில் நடக்காது. புருஷன் இருக்க பெண்கள் முன்னே வந்து ஒரு நாளும் பேச மாட்டார்கள். அப்படி பேசினால் அது ஏதோ ஆபத்தான மோசமான நேரமாகத்தான் இருக்கும். ஒரு சபை போல கூடியிருக்கும் இடத்தில் புருஷர்களை தாண்டி பெண்கள் ஒருபோதும் வந்ததே இல்லை, வர முயற்சித்ததும் இல்லை. இங்கே குந்தவை நாச்சியார் மிக அழகாக நடந்து தன் வலது கையால் புருஷன் தோளை பற்றி சற்று நகர்த்திவிட்டு முன்னேறி குணசூலினை ஊடுருவி பார்த்தாள். நீ தைரியமாக பேசியது சந்தோஷம். உன்னுடைய அனுமானத்தை வெளியே சொன்னதில் விவேகம் இருக்கிறது. ஆனால் நண்பனே, தஞ்சையின் ஒவ்வொரு அங்குலத்தையும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஆட்சி செய்கிறாரே தவிர வேறு எவரும் இங்கே தலைமையேற்க மனதாலும் துணிவதில்லை. இங்கு ஒவ்வொரு செயலும் அவரின் ஆணையோடும் அனுமதியோடும் தான் நடந்து கொண்டிருக்கின்றனவே தவிர தான் தோன்றிப்போல் இங்கு எவரும் நகர்வதில்லை. சோழ மண்டலத்தை உண்மையாய் ஆட்சி செய்வது வந்தியத்தேவனும் குந்தவை நாச்சியாரும் என்று நீ பேசுகிறது சிரிப்பாய்த்தான் இருக்கிறது. என் புருஷன் அவருக்கு உதவி, என் புருஷன் அவருடைய பெரும் தனம், என் புருஷன் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் சேனாதிபதி, ஒரு குறிப்பிட்ட படைத்தலைவர், ஒரு எல்லையை கண்ணும் கருத்துமாய் காக்கின்றவர். நான் குடும்ப நிர்வாகத்தை கவனித்துக் கொள்கின்றேன். என்னைப் போல் பட்டமகிழ்ச்சி உலகமாதேவியும் இன்னும் சிலரும் குடும்பத்தை நிர்வகிக்கிறார்கள். மன்னரை கவனித்து கொள்ள தனியாக ஆட்கள் இருக்கிறார்கள். சோழ தேசம் பல்வேறு குழுக்களாக பிரிந்து அதே நேரம் ஒற்றுமையாய் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் தலைமையின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உடையார்தான் இந்த சோழ தேசம் என்கின்ற பெரிய தேசத்தின் அச்சு. அவரின்றி இந்த தேர் நகர முடியாது. சக்கரமோ ஏற்காலோ கொடிமரமோ தொங்கும் மணிகளோ தான் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. கடவுளின் அருள் என்ற குதிரைகளை இழுக்க இந்த சோழ தேசம் வெற்றியை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கு பேசியதை வெளியில் சொல்ல வேண்டாம். இப்படி இனிமேல் பேசவும் வேண்டாம். நீ புகழடைய வேண்டுமென்றால் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை மட்டும் புகழ்ந்து பேசினால் போதும். அதுவும் அவசியமில்லை. அமைதியாய் நடந்து கொண்டாலே போதும். உன் ஆற்றலை வெளிக்காட்டினால் போதும். அதிகம் பேசுகின்ற பொழுது சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கின்றது என்று முகத்தை கூர்மையாக வைத்து கொண்டு அவள் சொன்னார். வந்தியத்தேவன் இடைமறித்தார். மனைவியை தாண்டி முன்பக்கம் வந்தார். அவனை ஊடுருவி பார்த்தார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.